2026 தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் என கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, தாங்கள் இடம்பெறும் கூட்டணி வரும் தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வெறும் 13 விழுக்காடு தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். தொழில் முதலீடு வந்துடுச்சின்னு ஒரு பொய்யான தகவலை வெளியில் பரப்பி, அதுக்கு பிறகு நான் ஒரு ஆவணத்தை தயார் பண்ணி அதில் சென்னையில் வெளியிட்டதுக்கப்புறம் இப்போ அடங்கிட்டு வாயை யாருக்கும் திறக்கிறது இல்லை. இப்போ 11,32,000 கோடி முதலீடு வந்துடுச்சு 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிடுச்சின்னு சொல்லி இந்த பொய்யை முதலமைச்சரும் தொழில் அமைச்சரும் நிதி அமைச்சரும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு புத்தகம் போட்டோன்னு அடங்கிட்டாங்க. வாயை இப்போ திறக்கிறது கிடையாது. 80% வந்துடுச்சு, 90% வந்துடுச்சு. எவ்வளோ தெரியுமா வந்திருக்குது? 8.8 விழுக்காடு தான், 8.8% தான் தொழில் முதலீடு வந்திருக்கு. 1 லட்சம் கோடிக்கு கம்மியாக வந்திருக்குது. அதில் தமிழ்நாடு அரசு அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,56,000 கோடிக்கு தான் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எப்படி 11 லட்சத்துக்கு மேலே வந்திருக்குன்னு எப்படி பொய்ய சொல்கிறீங்க? இது பொய்யான ஒரு ஆட்சி நடந்துட்டுருக்காங்க. நிச்சயமாக இந்த தேர்தலில் படுதோல்வி அடையும் திமுக, படுதோல்வி அடையும். அதில் நம்ம பார்க்க தான் நம்ம போகிறோம்.